4 பேரையும் படிப்பிக்கணும் என்ன? படிப்பிக்கணும், அவங்கள உடுப்பு வாங்கணும், சாப்பாட்டு செலவு பாருங்க. காலையில ஸ்கூலுக்கு சும்மா தான் போறவங்க. இவர் 2 நாள் மயக்கம் போட்டு வந்திருக்காரு. அவர் மயக்கம் போட்டு வருவாரு. அப்புறம் வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா மாவடி வந்து ஒன்றுல நிக்கிறோம். ஏன் எதுக்குன்னு சொல்லி விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல புதுசா வர உறவுகள், சகோதரங்கள், அன்பு நெஞ்சங்கள் மறக்காம நம்ம வளமையா சொல்றதான் சிறப்பா செய்திருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். அக்கா பேர் என்ன? உங்க பேர் தயாமதி. தயாமதியா? உங்களோட வருங்க? இவர் விட்டுட்டு போயிட்டாரு. விடுத்து போயிட்டாரோ? ஓ. எத்தனை பிள்ளைகள்? 4 பேர் இருக்காங்க. 4 பேரும். அங்க படிக்கிறாங்களா வேலைக்கு போறாங்களா? எல்லாரும் படிக்காங்க. எல்லாரும் படிக்கிறாங்களா? எத்தனாம் ஆண்டு படிக்கிறாங்க இவர்? இவர் 3ஆம் ஆண்டு, இவர் 8ஆம் ஆண்டு, அடுத்த ஆள் 11ஆம் ஆண்டு, அடுத்த ஆள் இவர் 3ஆம் ஆண்டு. இவர் பேர் என்ன? யுனிஸ்கான். அவர் திலீப்சன். அவர் எத்தனாம் ஆண்டு? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு. மற்றவர்? அவர் 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டு. மற்றவர்? அவ ஏஎல். அவ ஏஎல் எடுக்கிறாங்க. என்ன படம் ஏஎல்? பயோ எடுக்கிறாங்க. என்ன? அப்ப நீங்க 4 பேர் படிப்பிக்கணும். இப்ப உங்களோட வாழ்வாதாரம் என்ன செய்றீங்க? அவர் வீட்டாடு உங்களோட வாழ்வாதார சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க? எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வாரத்துக்கு ஒரு 25-30,000 ரூபாய் வரும் சம்பளம். இவங்கட படிப்பு செலவு பாக்குறதா, சாப்பாட்டு செலவு பாக்குறதா எல்லாம் கஷ்டம் தான் கொஞ்சம். என்ன இவங்களோட லட்சியம் உண்டு, இவங்கள படிக்க வச்சு எடுக்கணும். உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யற நீங்க? ஆடை தொழிற்சாலை போறோம். ஆடை தொழிற்சாலை போறோம். எவ்வளவு நாள் போய் கொண்டிருக்கீங்க? இப்போ ஒரு 6 வருஷமா போறோம். 6 வருஷமா போய் கொண்டிருக்கீங்க. எவ்வளவு சேலரி? இப்போ ஒரு 30-35 வரும். 35 தான் வரும். என்ன? 4 பிள்ளைகளை படிப்பிக்க வேணும். நீங்க விட்டுட்டு போனா 4 பேர் இருப்பாங்களா? பிரச்சனை இல்லையா? அம்மா இருக்காங்க. அம்மா என்னோட தான் இருக்காங்க. அம்மாவையும் பார்க்கணும். அம்மா தான் இவங்களை பார்த்துக்கிறது. அம்மா கஷ்டப்பட்டு அம்மா இன்னைக்கு கச்சான் பிக்க போயிருக்காங்க. அம்மா அங்க கச்சான் பிக்க போற வயலுக்கு. இல்ல அவங்க புடுங்குறாக்கள் போய் பிச்சு கொடுத்தா ஒரு மரைக்காலுக்கு 150 ரூபா கொடுப்பாங்க. ஒரு மரைக்கால் 150. அப்ப அம்மா எத்தனை மரைக்கால் புடுங்க? அம்மா ஒரு நாளைக்கு 6-7 மரைக்கால் புடுங்குவாங்க, பிப்பாங்க. 6-7 மரைக்கால் புடுங்குவாங்க அம்மா. அப்போ ஒரு 600 காசு, 150 காசு கொண்டு வருவாங்க. அதாவது அவட செலவு கெடுக்குறா இல்ல உங்களுக்கு? இல்ல, இவங்களுக்கு தான் செலவழிக்கிறோம். இவங்களுக்கு தான் படிப்பு செலவுக்கு கொடுப்பாங்க. அந்த சீசனுக்கு மட்டுமா? என்ன அப்போ உங்களுக்கு அந்த 30 தொடக்கம் 35 மாசம் வருது. உங்களுக்கு அந்த இன்கமிங் எந்த அளவுக்கு அது கட்டுப்படியாகுன்றீங்க? சரி வருமா? ஆனா கஷ்டம்தான். இவங்களை படிக்கிறதுக்கு அவைக்கு பயோ படிக்காது தானே. அவைக்கு ஒரு மாத்தி கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் காசு வேணும். டியூஷன் காசும் பஸ் காசும். மற்ற இவரு கிளாஸுக்கு போறது இவருக்கு ஒரு நாளைக்கு 70 ரூபா ஒரு பாடத்துக்கு, ஒரு மணித்தியால 3 பாடத்துக்கும் போறாரு. 210 ரூபா காசு வேணும். மற்ற அவங்க 2 பேரும் கஷ்டத்தினால கிளாஸுக்கு போறல, பள்ளிக்கு மட்டும் போயிட்டு வரலாம். இவர் மற்றாலும் போறல. எந்த ஸ்கூல் போறவங்க? சித்தாண்டி எம்எம்பி. அவ விஷ்ணு வித்யாலயம். வந்தாரமுல விஷ்ணு வித்யாலயம். இவரு இங்க விக்னேஸ்வரா வித்யாலயம். மேலதிகமான சமுத்திகள் அப்படி தானே? சமுத்தி எம்பட்டி போட்டாங்க. கியூஆரும் இல்ல, கியூஆரும் வரல. கியூஆர் வரலன்றோடு சமுத்தி இப்போ ஒரு வருஷமா தான் சமுத்தி காய்ச்சி தந்தவங்க அதையும் வெட்டி போட்டாங்க. இப்ப சமுத்தி காய்ச்சி இல்ல. ஆனா நான் போய் கதைச்சு நான் ஒருத்தர் இருந்தாரு மாதிரி இல்ல. மற்ற இந்த அரிசி எல்லாம் கொடுத்தவங்களே இப்ப போன மாசம்? அரிசி எடுத்து நாங்க 10 கிலோ. இப்ப நீங்க ஒரு ஆளுடைய இதுகளுக்கு வந்து அவருக்கு உலகம் இங்க தவைக்க மாதிரி வந்த மாதிரி பார்த்த மாதிரி நாங்கள் பெருநாளைக்கு வந்த மாதிரி இல்ல அப்படியே ஒன்றும் இல்லை. எல்லாம் நம்ம தான். இவங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் ஒன்றுதான். போன் பண்ணி கேட்டு கதைக்கிறது எங்க இருக்கிறது? இப்ப எங்கன்னு தெரியல. இப்ப வர 30,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அந்த 4 பேரையும் படிப்பிக்கணும், அவங்களுக்கு உடுப்பு வாங்கணும், சாப்பாட்டு செலவு பாருங்க. காலையில ஸ்கூலுக்கு சும்மா தான் போறவங்க. இவர் 2 நாள் மயக்கம் போட்டு வந்திருக்காரு. அவர் மயக்கம் போட்டு வருவாரு. அப்புறம் டீச்சருக்கு தெரியும், அவ கொடுப்பாங்கன்னு சொல்லுவா.
அவரு மயக்கம் போட்டு விழுந்து வரேன்றாங்க. ஓ மயக்கம் போட்டு விழுந்த அம்மா தான் கூட்டிட்டு வந்தேன். நானும் இல்லை வேலைக்கு போயிட்டேன். இன்றைக்கு வேலையை போகலையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு லீவ். ஞாயிற்றுக்கிழமை என்ன? ஓ ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லையா? இல்ல. மற்ற ஆட்கள் நிற்கிறாங்களோ? மற்ற பிள்ளைகள் ஓ நிற்கிறாங்க. ஓ ஒரு பார்க்கலாமா? ஒரு வர சொல்லுங்க. இருக்கா உஷா கூப்பிடுங்க. வாங்கல. தம்பியோட பேர் என்ன? ருனிஷ்கா. விளங்கல? ருனிஷ்கா. ருனிஷ்கானா? இன்றைக்கு இதுக்கு போனேன், அரைக்கு போனதா இன்றைக்கு? ஓ எவ்வளத்த போறாங்க? தூரையா? சிவன் கோயில். அரணை டீச்சர் பேர் என்ன? சொல்லுங்க. உங்களோட ஸ்கூல் பேர் என்ன? உங்களோட ஸ்கூல்ல பேர் என்ன? ஸ்கூல் பேர் சொல்லுங்க. எந்த படிக்கணும் போற நீங்க? என்ன பேர்? படிக்கிற பேர் என்ன? வாங்க தம்பி, வாங்க பிள்ளை, வாங்க. எவ்வளத்துல எடுத்து இவர் தம்பி எடுங்க. இவர் ரெண்டாவது. தம்பியோட பேர் என்னப்பா? ரோபின். சாரி, ரோபின். ரோபினா. என்னப்பா மைக் கொஞ்சம் முன் வச்சுருக்காங்க. என்ன படிக்கிறீங்க? ஓயல். ஓயில் எடுக்கிறீங்க. இந்த வருஷமா எடுத்துட்டீங்களா? இல்ல அடுத்த வருஷம். அடுத்த வருஷம் ஓயில் எடுக்கிறீங்களா? எந்த ஸ்கூல் போற நீங்க? எம்எம்பி. சாரி, எம்எம்பி. மைக் கொஞ்சம் முன் வச்சுக்கோ. எம்எம்பி. என்னத்துல போற நீங்க? நடையில. நடந்தா போற நீங்க? எவ்வளவு தூரம் இங்க இருந்தா? எவ்வளவு தூரம்? 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டரா? சரி தம்பி, அது அக்காவோ? அக்காஜி அக்காஜி கொடுத்து வாங்க. இங்கே வாங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. லைட்டில் கொடுங்க. பேர் வச்சு என்ன படிக்கிறீங்க? கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வாங்க. உங்களோட பேர் என்ன? ரிஷிகா. சத்தமா கதைங்க. சாரி, பேர் என்ன? ரிஷிகா. கொஞ்சம் சத்தமா கதைங்க. என்ன படிக்கிறீங்க? ஏலவல். இல்லங்களே? ஏலவல். ஏலவலா? ஏலவல என்ன படம் எடுக்கிறீங்க? என்ன சப்ஜெக்ட்? பயோசைன்ஸ். பையா படிக்கிறீங்க? என்ன எக்ஸாம் எல்லாம் இப்ப? அடுத்த வருஷம். அடுத்த வருஷம். என்ன கிளாஸ்க்கு எங்க போறீங்க? டவுன்ல. டவுனுக்கு போறீங்க. இங்க இருந்து போயிட்டு வர்றது கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் என்ன எப்படி? இங்க இருந்து போற செலவுலாம் எவ்வளவு? பஸ்ஸுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்க சராசரி? போயிட்டு வர்றதுக்கு மட்டும், பஸ்ஸுக்கு மட்டும் போறதுக்கு 100 ரூபா, வரதுக்கு வாரத்துக்கு 100 ரூபா. கிளாஸ் ஃபீஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 ரூபா. எத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? 3. அடுத்த வருஷம் எக்ஸாம் என்ன? சரி சரி. அப்ப நீங்க உங்களோட இதுகள் வந்து அவ மேலதிகமான அவ்வளவுதான். இந்த படம் கீவாரும் விட்டுப்படுத்து. கீவாருக்கே வரல. கீவார் போட்டே வரல. ஒரு ஆள் இப்ப கிளாஸுக்கு போறாண்டா இப்ப 7 நாளும் போறாங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் போறேன். ஒவ்வொரு நாள் 500 கொடுத்து கொடுக்கத்தான் வேணும். கஷ்டப்பட்டாலும் அவங்க லட்சியம் படிக்கணும்னா படிக்க வைக்க தானே வேணும். அப்புறம் யோசிக்க கூடாது. போறதுக்கு வரதுக்கு 500 ரூபாய். பட் அங்கே சாப்பாடு இது அதோட சாப்பாடு எல்லாம் பெருசா இந்த கஷ்டம் தெரியும் தானே. அதனால சாப்பாட்டுக்கு எல்லாம் போக மாட்டாவோ. போறது வாரது பஸ் காசு மட்டும்தான். கிளாஸ் ஃபீஸும் கொடுத்த சரி. எனக்கு இவங்க படிக்கிறதுக்கு உதவி. மழை காலத்துல எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. எனக்கு வீடு மட்டும் சேர்ந்தாங்க. இல்ல, முதல்ல இவங்க படிப்பை பாருங்க. படிப்பு ஏன்னா இவங்க லட்சியம் அவங்க படிச்சு முன்னுக்கு வரணும். எல்லாரும் முன்னாலையும் படிச்சு நல்லா வரணும். படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. போக்குறது சைக்கிள் வசதி ஒன்றும் இல்லையா? இல்ல, நடையில தான் போடுவாங்க. நடையில போடுவாங்க. சரி அக்கா, இந்த பதிவை நாங்கள் போடுறோம். பார்க்குற உறவுகள் வந்து கண்டிப்பாக உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது எல்லாம் பேர் ஆசீர்வதிச்சா முன்வருவாங்க. முன்வரும் பட்சத்தில் வந்து நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்னா. சரி அக்கா, பார்க்குற உறவுகள் வந்து அக்காவுக்கு உதவி செய்யணும் பாடல் இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள்ட இந்த வீடியோ வந்து செய்யக்கூடிய காலத்துக்கு போய் பார்வைக்கு போய் போகணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பகிருங்க.
நீங்க எந்த அளவு தூரத்துக்கு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த அளவு தூரத்துக்காக இந்த குடும்பத்துக்கு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஆகவே நீங்க உங்களுக்கு உதவி செய்யணும், இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்கன்னா நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பயிருங்க, தயவு செய்து பயிருங்க. அதே ஒரு பெரிய ஒரு விஷயமா போகும். பயிருங்க, எந்த ஒரு உதவியா போகும். உதவியாக்கா கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நாங்க உங்களைய அடுத்த வீடியோல சந்திப்போம்க்கா. நன்றி.